ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய கோயில், நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இந்த ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருந்தால் மட்டுமே இதை நம்மளால் காப்பாற்ற முடியும். இதை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க, தயவு செஞ்சு பகிருங்க. சரி, வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம், அங்கு நடைபெற்ற திருப்பணிகள், அந்த திருப்பணிகள் மீது நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்தது. அதை எதிர்த்து கோர்ட்ல கேஸும் இருந்தது. அதாவது திருப்பணியை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் இருந்தது. அதற்கு தீர்ப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அங்கே வரணும், இந்த திருப்பணிகளை ஆய்வு செஞ்சு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்துச்சு. அந்த கமிட்டிக்குள்ள ஆகமம் சார்ந்து, தொல்லியல் சார்ந்து நிபுணர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி மார்ச் 18 வராங்கன்னு தெரிய வந்தது. நான் அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு காணொலி பதிவு பண்ணேன். மக்களும் அங்கே அவங்க கிட்ட கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் ஆகமம் சார்ந்தும், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், தொல்லியல் துறையில இருந்தும் மார்ச் 18 ஆட்கள் வராததுனால ஏப்ரல் 2 மீண்டும் அந்த கமிட்டி மீட்டிங் நடந்தது. அதற்கு நான் போயிருந்தேன். அங்க போய் என்னுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தினேன். அங்க என்னென்னலாம் நடந்தது, என்னுடைய அனுபவம் என்னன்றது தான் இந்த காணொளி. அதை தாண்டி இந்த காணொளி பதிவு பண்ண இல்லையா, வாங்க இதை எதிர்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அப்படின்னு காணொளி பதிவு பண்ணியிருந்தேன் இல்லையா. நம்ம காணொலியை பார்த்து அங்க வந்தவர்கள் வெறும் 5 பேர் தான். அங்கே நிறைய அமைப்புகள், குழுக்கள் சார்ந்து நிறைய பேர் வந்தாங்க. பட் நம்ம காணொலியை பார்த்துட்டு வந்தவங்கன்றது வெறும் 5 பேர். ஆனால் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிருந்தேன், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர். இது எனக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. சரி, வீக் டே, ஒர்க் இருக்கும், வெயில். சிலர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் அங்க என்ன பேசணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சிலர் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரணும். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கோயில் எவ்வளவு முக்கியம், கோயில்ல இருக்கிற கல்வெட்டு, அங்க இருக்கிற ஓவியங்கள், அங்க இருக்கிற ஒரு பாதையில இருக்கிற கற்களுக்கு பின்னாடியும் மகத்துவம் இருக்கு, வரலாறு இருக்கு. இது மக்களிடையே தெரியப்படுத்தணும். இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது மக்களுக்கு தெரிந்தால் மட்டுமே தான் அவங்க இதுல பங்கு பெறுவாங்க அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஸோ அதை பத்தியும் நம்ம பேசணும்ன்றதுக்காக இந்த காணொலியை முழுமையா பாருங்க. தயவு செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. பகிர்றது மூலமா இந்த கோயில், இந்த அதிகாரிகள் கிட்ட யார்கிட்டயோ பெரிய அதிகாரிகள், பெரிய அரசு சார்ந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டா அவங்க ஒரு சரியான முடிவு எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். சரி, வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசம். கோயில் அப்படின்னு வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க, மலை கோயில்னு திருப்பதியை சொல்லுவாங்க, பெருமாள் கோயில்னு காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க. புகழ்பெற்ற கோயில், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசங்கள்னா ஆழ்வார்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை பத்தி பாடின அந்த கோயில்ல தான் 108 திவ்ய தேசங்கள். இந்த ஆழ்வார்களுடைய காலகட்டம்ன்றது ஆராய்ச்சி ரீதியாகவே தெரிய வர்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவ்வளவு பழமையான கோயில்கள் இந்த கோயில்கள். இன்னும் புராண ரீதியா யுகங்கள் கடந்த கோயில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரம்மாவுடைய யாகத்திலிருந்து வந்தவர் வரதராஜ பெருமாள்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் புராண சிறப்பும் இருக்கு, வரலாற்று சிறப்பம்சமும் இந்த கோயில் இருக்கு. ராமானுஜர், திருக்கச்சி நம்பிகள், அதுக்கப்புறமா கூரத்தாழ்வார், வேதாந்த தேசிகர் போன்ற பல மகான்கள் கால் பதிந்த கோயில் அந்த கோயில். அதை தாண்டி 350 கல்வெட்டு குறிப்புகள் அந்த கோயில்ல இருக்கு. 350 கல்வெட்டு குறிப்புகள். இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, வரலாற்று சின்னமா இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலே 110 கல்வெட்டு குறிப்புகள் தான் இருக்கு. ஆனா வரதராஜ பெருமாள் கோயில்ல சோழர்கள், பாண்டியர்கள்னு பல மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் 350 கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இது ஒரு கட்டுமலை கோயில், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். சாதாரணமா இப்படி ஒரு கட்டுமலை கோயில்கள் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவு தான். இந்த வரதராஜ பெருமாள் கோயில் ஒரு கட்டுமலை கோயில். அதே மாதிரி சுவாமி மலை ஒரு கட்டுமலை கோயில். இதை மலைன்னு தான் குறிப்பிடுவாங்க, ஆனால் இது செயற்கையாக கட்டப்பட்டது. இப்போ ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு வீடு மாதிரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி இருக்கிற ஒரு வீடு மாதிரி, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம். பல சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த கோயிலை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். சரி, இங்கே திருப்பணியில் ஏன் அதிருப்தி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த கேஸில் குறிப்பிட்ட சில விஷயங்களும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் என்னென்னா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இங்கே ஒரு ரேம்பை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர் தான். எப்படின்னா, 3வது பிரகாரத்திலேருந்து முதல் பிரகாரத்துக்கு போகிற ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர் பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலில் இந்த
இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வர்றதுனால அந்த கோயிலுடைய அந்த பழமையும் அந்த கோயிலுடைய தெய்வீகத்தன்மையும் பாழடையும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய கருத்து. அதை தாண்டி இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு கட்டுமலை கோயில்னு, படிக்கட்டுகள் ஏறி தான் மலை மேலே நம்ம போகணும். ஸோ அந்த 3வது பிரகாரம் வந்து கீழே இருந்து படிக்கட்டு ஏறி அந்த முதல் பிரகாரம் இங்கே, 3வது பிரகாரம் இங்கே, முதல் பிரகாரம் இங்கே இருக்கும், 3வது பிரகாரம் இங்கேருந்து ஏறி இப்படி வந்து இப்படி போவாங்க. இந்த முதல் பிரகாரத்தில் இருக்கிற சுவற்றை இடிப்பாங்கன்ற வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜன்னல் அப்படி தான் குறிப்பிட்றாங்க. ஆனால் சுவர் பாதிக்கப்படலாம் அப்படின்ற கருத்தும் இருக்குது. அந்த சுவரில் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுவர் ஓவியங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள், அந்த பெருமாள் கூட இருக்கிற தாயார், அங்கே இருக்கிற குளம், அந்த மாதிரி எல்லாமே அந்த ஓவியங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஓவியங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்குது. அதை தாண்டி அங்கே இருக்கிற கல்வெட்டு குறிப்புகள் 350 கல்வெட்டு குறிப்புகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த கல்வெட்டு குறிப்புகளும் பாதிக்கப்படலாம்ன்ற அச்சமும் எனக்கு இருக்குது. இதனால தான் நான் அந்த கோயிலில் நடக்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த திருப்பணியை எதிர்க்கிறேன். அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டா லட்சக்கணக்கான தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர திருப்பதியில் கோயிலுக்குள்ள எந்த ஒரு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. எல்லாம் கோயிலுக்கு வெளியே வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காங்களா, எங்கேயா அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இந்த கோயிலில் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முதல் விஷயம். இது எனக்கு தப்பாக படுற விஷயங்கள். அதுக்கப்புறமா அந்த கேஸில் என்னென்னலாம் தப்பாக இருக்குது இதில் அப்படின்னு குறிப்பிட்றாங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்ப் வந்து அந்த சுவர் ஓவியங்கள் பாதிக்கப்படலாம், அது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த 3ஆம் பிரகாரத்திலேருந்து போகிறதுனால 2வது பிரகாரத்துக்கு வழியாக போகிற அந்த வாயில் வழியாக நம்மளால் போக முடியல. அங்கே கருட சன்னதி இருக்குது, நரசிம்ம சன்னதி இருக்குது, அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம கோயிலுக்கு மேலே போகணும். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் அந்த வாயில் வழியாக வராததுனால அந்த வழிபாடோடைய அந்த மகத்துவம், பாரம்பரியம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப வேலிடான ரீசன் தான். நம்ம அந்த வழியாக போகலன்னா கருடரையும் பார்க்க முடியாது, நரசிம்மரையும் பார்க்க முடியாது. இது வேலிடான ரீசன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே நடக்கிறதுனால அங்கே கீழே வந்து தன்வந்திரி சன்னதி இருக்குது. சுவாமியை மிதிச்சுட்டு நம்ம போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து அதில் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த பள்ளி அங்கே ஃபேமஸ். நான் சின்ன வயசில் இருக்கும்போது வரதராஜ பெருமாள் கோயில்னே பசங்க சொல்ல மாட்டாங்க, பள்ளி கோயில் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பள்ளி ஃபேமஸ். அந்த பள்ளி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த இடமாற்றம் பண்ணதுனால அந்த சுவர் ஓவியங்கள் மேலேயே வந்து சேனல்லாம் அடிச்சிருக்காங்க போல. பாருங்க அந்த ஓவியங்களுடைய மகத்துவம் எவ்வளோ பழமையானது. 500 ஆண்டுகள் பழமையான ஓவியம். அதெல்லாம் சாதாரணமாக இப்போ இருக்கிற பெயிண்ட் வச்சுலாம் அடிக்கலாம். அவங்க மூலிகை, அவ்வளோ மூலிகை சாரை கொண்டு வந்து அதிலிருந்து அந்த வண்ணங்களை எடுத்து அந்த ஓவியங்களை உருவாக்கி இருக்காங்க. அதை நம்மளால திரும்பி உருவாக்கவே முடியாது. இது அவங்களுக்கு அந்த அருமை தெரியலையா, இல்லை வேணும்னே இப்படி பண்றாங்களா, இல்லை மாபெரும் ஒரு அலட்சியமா, ஒண்ணுமே புரியல. அந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தர் கூடவா தெரியாது இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. பெருமாள் மூஞ்சிலேயே அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி கூட அடிச்சிருக்கலாம். சரி, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அந்த கேஸோடைய அந்த இதுல குறிப்பிட்றாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருமாள் சன்னதியில் பெருமாள் மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 6 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 6 படிக்கட்டுகளுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. அதை மிதிச்சுட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது தான் பாரம்பரியம் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு மேலே 10 படிக்கட்டுகளாக ஆக்கிற மாதிரி ஒரு உடன் படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து வேணாம் அப்படின்னு அந்த கோர்ட் கேஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. ஆய்வு கமிட்டி ஆய்வு பண்ணிட்டாங்க. அதோடைய ரிசல்ட் இன்னும் வந்து வரல. ஓகேங்களா, அதோடைய ரிசல்ட் வரல. நானும் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. மேபி அடுத்த மாதம் கோர்ட் லீவு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் வரும் போல். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை உங்ககிட்ட தெரியப்படுத்திடலாம் அப்படின்றது தான் இந்த காணொளி. சரி, இப்போது இதெல்லாம் ஏன் காப்பாற்றப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்த நான் விட்டுட்டேன். அந்த கட்டு மலை இருக்கா, அந்த மலைக்கு பக்கத்தில் தரையில் ஓப்பன் பண்ணி கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த ரேம்புக்கு பேஸ்மெண்ட்டு, அந்த ரேம்புக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக ஏதாவது வைக்கிறதுக்காக அது பண்ணியிருப்பாங்களோ நம்ம தெரியல. ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ன்றது அதோடைய ஆயுள் காலம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கோயில் 1000 ஆண்டுகளாக அங்கே நிற்குது. அதற்கு காரணம் முழுக்க கருங்கல், அதாவது கிரானைட், அந்த மாதிரி கற்கள்னாலேயே முழுக்க கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது எப்போ வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 70 வருஷம் தான் அதோடைய லைஃப் டைம். இப்போ அயோத்தியில் கட்டுற ராமர் கோயிலில், அதாவது இந்த சிமெண்ட்டும் சேர்க்கலை, செங்கலும் சேர்க்கலை, அதே மாதிரி இந்த ஸ்டீல் ராடு அதெல்லாம் சேர்க்காம முழுக்க கற்கள்னாலே கட்டுறாங்க. அப்படி கட்டினா தான் அது 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும். இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் கொண்டு வரவே கூடாது.
இது மேலேயும் எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பு எல்லாத்தையுமே வந்து நான் அந்த கமிட்டியில் தெரியப்படுத்தினேன். அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களும் ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை நாங்கள் இது பண்ணுறோம், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னா, நான் சொன்னேன் கல்வெட்டுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரே என்ன சொல்கிறாருன்னா, கல்வெட்டு தானே சார், அது ஆல்ரெடி படி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்ன சார் கல்வெட்டு பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், படி எடுத்ததுன்னா அதை காப்பி பண்ணிகிட்ருப்பாங்க, அதுதான் படி எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பி பண்ணாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டு பத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரிஜினலை கிழிச்சு போட்டுருவீங்களா? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்களில் தான் நம்மளுடைய மன்னர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, எந்த ஒரு அறத்தோடு இருந்தாங்க, எந்த ஒரு வீரத்தோடு இருந்தாங்க, கோயிலுக்கு என்னென்ன தானம் கொடுத்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்னலாம் உபகரணங்கள் இருந்தது, எப்படி அளந்தாங்க, அது அனைத்தும் கல்வெட்டுக்கள்ல இருந்து தான் நமக்கு செய்திகள் தெரிய வருது. அந்த கல்வெட்டுக்களை சாதாரணமாக அவங்க பேசுகிறாங்க. படி தான் எடுத்தாச்சு, இப்போது அந்த படி எடுத்தாச்சு, அதனால் அது ஒரிஜினல் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற கான்செப்டுக்கு நான் சொல்ல வர பதில் என்னென்னா, இந்த சிலை பாருங்கள், ராஜராஜ சோழனுடைய சிலை. இது ராஜராஜ சோழன் இருக்கும்போதே இந்த கோயிலுக்கு தானமாக அளிக்கப்பட்ட சிலை. அதாவது ராஜராஜன் இருக்கும்போது தஞ்சை பெரிய கோயிலில் தானமாக அளிக்கப்பட்ட சிலை. இந்த சிலை வந்து கடத்தப்பட்டிருக்கு, குஜராத்தில் இருந்திருக்கு. கடத்தப்பட்டதோ இல்லை வித்துட்டாங்களோ ஏதோ ஒன்று, குஜராத்துக்கு அது போயிடுச்சு. அங்கேருந்து அதை மீட்டு கொண்டு வரும்பொழுது இது உங்கள் சிலை தான், நீங்கள் சொல்கிற சிலை தான்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஆதாரமாக பெரிய கோயிலில் இருக்கிற அந்த கல்வெட்டு. அது என்னன்னா, இந்த சிலை கொடுக்கும்போது அந்த சிலை கொடுத்தவர் அதை கல்வெட்டாக பண்ணியிருக்காரு. பண்ணதுனால அந்த கல்வெட்டை வச்சு இந்த சிலையை திருப்பி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த கல்வெட்டே இல்லைன்னா நீங்கள் படி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை அவன் நம்புவானா? நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நம்ப முடியுமா? இல்லை சட்டம் தான் நம்புமா? கோர்ட்டுக்கே போனாலும் கோர்ட்டு தான் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்புமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால கல்வெட்டுக்கள் மிக முக்கியமானது. இன்னும் நான் சொல்லணுன்னா, கோயில் வந்து வரலாற்று பொக்கிஷம், கல்வெட்டுகளை தாங்கி நிற்கும் வரலாற்று பொக்கிஷம். ஒரு கல்வெட்டு பக்கத்துலேயும் இந்த கல்வெட்டில் இதான் இருக்குது அப்படின்னு ஒரு போர்டில் அந்த கல்வெட்டு செய்திகளை குறிப்பிடணும் கோயிலில். அப்படி குறிப்பிடும்போது கோயில்ன்றது ஒரு மாபெரும் ஹிஸ்ட்ரி புக்காக இருக்கும். நம்மளுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்காங்க, இவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்திருக்காங்க, இப்படி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்காங்க, கடவுளை இவ்வளோ பெருசாக பார்த்துருக்காங்க அப்படின்ற அனைத்து செய்திகளும் அந்த கல்வெட்டில் இருந்து நிறைய பேருக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு தெரிய வரும். இதை வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பண்ணணுன்றதை நான் உங்ககிட்ட, அவங்க ஏதாவது அஃபிஷியல் பார்த்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஐடியாவாகவும் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்வெட்டு பக்கத்துலேயும் ஒரு போர்டு, அந்த போர்டில் கல்வெட்டு செய்திகள் எல்லாம் இருக்குது. அப்படின்ற போது எவ்வளோ வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கும், எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, நம்மளுடைய பெருமை அவங்களுக்கு தெரிய வரும், அவங்களுடைய வாழ்வியல் மாறலாம். இப்போலாம் போதை, பாலியல் தொந்தரவு இதெல்லாம் நிறைய இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது, இப்படிப்பட்ட இனத்தில் வந்த நாம் இப்படிலாம் செய்யலாமான்ற உணர்வு அவனுக்கே வரும். ஸோ இதெல்லாம் வந்து மக்களிடையே தெரியணும். இவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஓவியங்களும் பார்த்துக்கோங்க, 500 ஆண்டுகள் பழமையான ஓவியம். அந்த ஓவியத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் அந்த காலத்தில் எப்படி அணிகலன்கள் இருந்திருக்கு, எப்படி ஆடை எப்படி அவங்க வடிவமைச்சிருக்காங்க, அதெல்லாமும் அந்த ஓவியங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. கோயில்ன்றது அவ்வளோ முக்கியம். கோயிலில் இருக்கிற கல்வெட்டுக்கள் அவ்வளோ முக்கியம். வேணும்னே நிறைய கோயில்களில் வேணும்னே கல்வெட்டில் இருக்கிற அரசோடைய பெயர் அழிக்கப்படும். கல்வெட்டில் அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் அழிக்கப்படுது. இதற்கு காரணம் வேணும்னே நம்மளுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சிக்க கூடாது, நம்ம பெருமை அடையக்கூடாது, வேணும்னே வந்து ஒரு இதுவோட பண்ணப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ கல்வெட்டுன்றது நம்ம இனத்துடைய ஒரு அடையாளம், நம்மளுடைய பெருமை. கல்வெட்டுக்களை நம்ம காப்பாற்றணும், அவ்வளோ முக்கியமானது. இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்மளுடைய வரலாறே அங்கே தான் இருக்குது, கோயிலில் தான் இருக்குது. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கோயிலுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ க்ரௌடு வருது, அவங்க எப்படி தான் மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பலாம்.
நமக்கு எடுத்துக்காட்டாக வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயில் இருக்குது. தினம் தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வராங்க. அந்த லட்சக்கணக்கான பக்தர்களை அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை கோயிலுக்கு வெளியே தான் பண்ணுறாங்க, கோயிலுக்குள்ளே அவங்க எதுவுமே பண்ணல. அதே மாதிரி பண்ணுங்கள், கோயிலுக்கு வெளியே பண்ணுங்கள். கோயிலுக்கு வெளியே ஒரு டாய்லெட் கூட இல்லைங்க. டாய்லெட்டுக்காக பாத்ரூம்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான வசதிகள்லாம் பண்ணி கொடுங்க. கோயிலுக்கு வெளியே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பக்தர்களுக்கு இதுவாக தண்ணி வைங்க, அங்கங்கே தண்ணி வைங்க, அங்கங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வைங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள். கோயிலுக்கு வெளியே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் மற்றும் கருத்து. இதை தான் அந்த இதுலேயும் நான் தெரிவித்தேன், அந்த கமிட்டிலையும் தெரிவித்தேன். அவங்க நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு தீர்வு வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, நான் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்காக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் காணொளிகளை நான் பதிவு பண்ணுவேன். கண்டிப்பாக நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு கோயிலில் நான் கேள்விப்பட்டேன், காஞ்சிபுரத்தில் செங்கழு நீரோடை அந்த ஒரு வீதியில், ஒரு சிவன் கோயிலில், அந்த வீதியோடைய பேர் அருள்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜரோடைய பேர் வந்து அந்த வீதிக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோயிலை கட்டுறன்ற, ரினோவேஷன் பண்ணுறன்ற பேரில் அந்த கோயில் அந்த கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ரினோவேஷன்ற பேரில் நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அறியாமையிலனால நிறைய பேர் இழக்கிறோம். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலையோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை பாதுகாத்து வைங்க. எப்படி பழமை மாறாமல் புதுப்பிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடங்கன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களே இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. அது இன்னொரு மாபெரும் துயரமாக இருக்குது. நான் அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த மீட்டிங்க்கு பாண்டியர்களை தேடி வரலாற்று குழு, அவங்க பேஜ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல, அவங்க மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோ போடுறவங்களோ இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கிறவங்களோ ஒருத்தர் கூட வரல, என்னை தவிர்த்து. அதே மாதிரி அந்த கோயிலில் அந்த வடகலை தென்கலை பிரச்சனை வரும்போது மீடியாலாம் அப்படி வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி டிவியில் போட்டு வடகலை தென்கலை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு அதை இது பண்ணோம். நான் ஒரு நாள் வரைக்கும் நான் அந்த வடகலை தென்கலை பிரச்சனையை பற்றி நான் பேசினதும் இல்லை, ஒரு காணொலியும் பதிவு பண்ணதில்லை. அது எனக்கு வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு போகிறேன். ஆனால் அதை தாண்டி பெரிய விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு கோயில், ஒரு பாரம்பரிய சின்னம், அதுக்கு ஆபத்து வருது. ஆனால் எந்த ஒரு மீடியாவும் இதை கவர் பண்ணல. ஏன் மீடியா கவர் பண்ணலன்னா, பொதுமக்களுக்கு எது சுவாரஸ்யமாக இருக்கோ அதை தான் மீடியா கவர் பண்ணுவாங்க. இந்த ஒரு பிரச்சனை பொதுமக்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, பொதுமக்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அதனால் மீடியா இதை கவர் பண்ணலை. இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. கோயில்கள் மிக மிக முக்கியமானது. கோயிலை வந்து ஒரு உயிர் மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அதுக்கு வந்து ஒரு உடல் இருக்கிற ஒரு அங்கமாகவே நம்ம பார்க்கணும், அதை ஒரு உடலாகவே பார்க்கணும். அந்த மாதிரி தான் கோயிலுடைய கட்டுமானமும் இருக்குது. நம்மளுடைய 6 பாகங்கள், அதிஷ்டானம், அதுக்கப்புறமா சுவர், அது எல்லாமே வந்து நம்மளுடைய அங்கம் மாதிரியே தான் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. அப்படி வந்து கோயிலை பார்க்கணும், அதை அப்படி பாதுகாக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம்மளுடைய வரதராஜ பெருமாள் கோயில் அதோடைய பழமைத்தன்மையோட, அதோடைய தெய்வீகத்தன்மை மாறாமல் அது அப்படியே இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதோடைய வரலாற்றுக்கும் அதோடைய சிறப்பம்சங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கேன். பெருமாளே அவருக்கான விஷயங்களை அவரே செய்வார் அப்படின்றத நம்புகிறேன். இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்தால், அடுத்து ஒரு முன்னெடுப்பு வந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வணங்குற பெருமாளுக்காக வாங்க, கண்டிப்பாக முன்னாடி வாங்க. சரிங்க, இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.